அண்ணா அந்த வெத்தலை கடைக்கிட்ட நிப்பாட்டுங்க. சார். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. பாருங்க, உங்க மூட் சரியில்லைன்னு எனக்கு புரியுது. உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. நீங்க தானே என்ன விரும்பி கல்யாணம் பண்ணீங்க. இப்ப கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. ஆனா நீ என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். என்ன உதவி? இன்னைக்கு எங்க வீட்டுல அஷ்டமங்களா பூஜை. அம்மா உங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போ எனக்கு தெரியாது என்ன இன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம 2 பேரும் அங்க போனோம்னா எல்லாருமே நம்ம அஷ்டமங்களா பூஜைக்கு தான் வந்திருக்கோம்னு நினைப்பாங்க. அம்மா கூட பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது நீங்க என்ன நிரந்தரமா விட்டுட்டு போக வந்தீங்கன்னு, அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது. நான் நைட்டுக்குள்ள எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இது பெரியப்பா பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்களும் அம்மாவை குத்தி காட்டி கஷ்டப்படுத்துவாங்க. எனக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் கொடுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆக்டிங் பண்ணலாமா? ஆக்டிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பிறந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் நம்ம அஷ்டமங்களா பூஜைக்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு, அதனால நீங்க கிளம்பணும்னு சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க நைட்டுக்கு வர மாட்டீங்க. நான் நைட்குள்ள அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதுக்கு நான் கேரண்டி, அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னை திரும்ப கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நைட் வரைக்கும் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஆனா அதுக்காக நான் என்ன செய்யணும்? என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம். வாங்க. சரிங்க. ஸ்வீட்ஸ் வேணும். ராஜ்போக, அப்புறம் மோக்கா சந்தேஷ். எத்தனை கிலோ வேணும்? ராஜ்போக் 20 பீஸ் வேணும். அப்புறம் 1/2 கிலோ சந்தேஷம் கொடுங்க. அண்ணா எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய் ஆச்சு. ஓகே. இப்ப நானே கொடுக்குறேன். இதை பிடிங்க. நீங்க வீணா எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்தீங்க? நான் ஸ்வீட்ஸுக்கு ஆல்ரெடி காசு எடுத்து வச்சிருந்தேன். இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு போனதும் உங்ககிட்ட காசை கொடுத்துடுறேன். அப்புறம் உங்களுக்கு வருத்தமா இருக்குல்ல? நான் என்ன சொல்றேன்னா, நான் போறதுக்காக இல்லை, என் மேல இந்த மாதிரி பழி விழுந்ததுக்காக. அடுத்த தடவை உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி தப்பு நடக்காது. அடுத்த தடவை உங்களுக்கு மறுபடியும் கல்யாணமானா உங்க வீட்டுல சொல்ற மாதிரியே பண்ணுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச கல்யாணத்தின் விளைவு இது. தெரியுது. நீங்க எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வைங்க. எந்தெந்த இடத்துல சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் சைன் போட்டு உடனே உங்களுக்கு பேப்பர்ஸ் அனுப்பிடுறேன். சரி, வேற? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா. நான் இதையெல்லாம் ஒன்றும் சும்மா சொல்லலை, தப்பா உணர்றதுக்காக தான் சொல்றேன். அதுவும் இல்லாம யாருடைய பொண்டாட்டி மேல இவ்வளவு பெரிய பழி விழுதோ அவரோட பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்றது தான் கரெக்ட். அதுவும் இந்த காலத்துல ஒரே நாள்லயே டிவோர்ஸ் ஆகிறது. இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? என் மேலேயே பழி போடுங்க. மழை இப்போ நின்றுச்சு. மழை திரும்ப வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாமா? வா போலாம். இதோ வந்துட்டேன். எங்க இருந்து கிளம்புனேனோ அங்கேயே திரும்ப வந்துட்டேன். நல்லதுதான். நிம்மதியா இப்போ அம்மாவோடையாவது இருக்க முடியுமே. அம்மாவை பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மாக்கு எப்பவுமே என் கல்யாணத்தை பத்தி கவலைதான். சுத்துப்பட்டு ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இல்லைன்னா உன்னை யார் கவனிப்பாங்க?
பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு நாளும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா நாங்க உனக்கு சாப்பாடு போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஏன் அம்மா எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இல்லைன்னா எந்த அம்மாவும் தன் பொண்ணை பிரிஞ்சு போக விடுவாளா? இதுவும் நல்லதுக்கு தான். இப்போ நான் அம்மாவோட இருக்க முடியுமே. இனிமே வர்ற லைஃபை நானும் அம்மாவும் போராடி பார்த்துப்போம். நீ பேசுறத பார்த்தா உனக்கு ஏதோ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி தெரியுதே. உன்னால எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? என்னை விட்டுட்டு வரதுல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? என் வலியை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. என் சுயமரியாதை முன்னாடி நான் கட்டுப்பட்டு இருக்கேன். ஒரு பெண்ணோட சுயமரியாதை முன்னாடி எனக்கு உங்க இந்த பிச்சை தேவையில்லை. உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் எனக்கு வேண்டியது. கண்டிப்பா என்கிட்ட தான் ஏதோ குறை இருந்திருக்கும், அதனாலதான் உங்களோட நான் இருக்க முடியல. அது உங்க வீடு தானே? வாங்க. அம்மா, சின்ன அத்தை லில்லி ட்ருலி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன அத்தை. இந்தா புடி, இது உங்களுக்கு தான். பொங்க பொங்க. எனக்கு தெரியும் தம்பி நீ வருவேன்னு. என் மனசு சொல்லுச்சு நீ அஹானாவை கூட்டிட்டு அஷ்டமங்கல பூஜைக்கு கண்டிப்பா வருவேன்னு. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொன்னாலும், ஆனா அவங்க மனசார ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உங்களை கண்டிப்பா அவங்க அஷ்டமங்கல பூஜைக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நம்புனேன். பாத்தியா, உன் மாமியாருக்கு பெரிய மனசு. ஓ அம்மா காலையில இருந்து இதையே யோசிச்சுக்கிட்டு சோகமா இருந்தா நீ அஷ்டமங்கல பூஜைக்காக வருவியா இல்லையான்னு. அத்தை சோகமா இருந்தாலும் கை கால் நிக்காம வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. உங்களுக்காக எவ்வளவு பலகாரம் செஞ்சிருக்காங்க. ஓகே, நீங்க 2 பேரும் வந்தாச்சு. அண்ணி வந்துதான் ஆகணும். மாமியார் வீட்டு சம்மதத்தோட தானே வந்திருக்க? ஆமா பெரியப்பா, அவங்கள கேட்டுட்டு தான் வந்தேன். அவங்க இஷ்டம் இல்லாம நான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? தம்பி, உனக்கு இன்னைக்கு லீவு கிடைச்சதா? இல்லத்த, இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகணும். அது எப்படி முடியும்? அஷ்டமங்கல பூஜை அன்னைக்கு யாராவது ஆபீஸ் போவாங்களா? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும். சரி சரி போய்க்கோ. ஆனா முதல்ல பூஜை முடியட்டும், சாப்பிடு, அதுக்கப்புறம் போகலாம். அப்புறம் ஆபீஸ் முடிஞ்சு நேரா இங்கே வந்துரு. ராத்திரி இங்கே தங்குறது தான் முறை. மன்னிச்சிடுங்க, ஆனா என்னால இங்க தங்க முடியாது. நீ தங்குவியா? ஆமா பெரியப்பா, நான் இங்க கொஞ்ச நாள் தங்க போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா கிட்ட சரியாவே பேச முடியல. கொஞ்ச நாள் அம்மாவோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் போயிடுவேன். ஆமா, உன் மனசு எனக்கு புரியும். அம்மாவுக்காக மனசு வலிக்குது இல்ல. ஆனா நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உங்க அம்மாவோட இங்க இருக்கோம். நீ உன் மாமியார் வீட்டை கவனிச்சுக்கணும், குடும்ப வேலையெல்லாம் பார்க்கணும். உன் மாமியார் வீட்டுல எவ்வளவு பெரிய குடும்பம், எல்லாரையும் பார்த்துக்கணும் இல்லையா? இப்படி நீ மாமியார் வீட்டை விட்டுட்டு எங்கே வந்திருந்தா எப்படி? பெரியம்மா, இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியிருக்காது. என்ன சொல்ற? நீ என்ன சொல்ல வர? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அதான் அஹானா,
கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேச்சும் நடையுமே மாறிடுச்சு. தாய் முன்னாடியே நல்லா பேசும், இப்போ முகமும் கொஞ்சம் ஜொலிக்குது. மாமியார் வீட்ல உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க போல. ஆமா அண்ணி, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. இத கேட்கவே மனசுக்கு நிறைவா இருக்கு. தம்பி, இவ உங்க குடும்பத்துல எல்லாரோடையும் நல்லா அனுசரிச்சு போறா இல்லையா? இவ ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல இல்ல எல்லாம் சரியா இருக்கு. அம்மா, இப்படியே எங்களை நிக்க வச்சுட்டே இருப்பியா? உட்கார சொல்ல மாட்டியா? நானும் அதா, முதல்ல நீ பெரியப்பா பெரியம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.